அவனுடைய சன்னிதானத்தில் நின்று தீர்ப்பு கொடுப்பானே, பக்கத்தில் எடுத்துருவான். வா, நீ காயக்கூடாது. நீ யாரு தெரியுமா? உன் இளமையில எல்லாரும் உன்னை துப்புவார்கள். இளமையாட நீ கழிக்கிற எல்லாத்தையும் இதுல தான் செய்யணும். துடிக்கிற வயசாச்சு. துடிக்கிற வயசுல எது கஷ்டமோ அவங்களுக்கு தான் மறுமையில வெற்றி. எல்லாவுடைய தூர் என்ன சொல்ல வராங்க? கூப்பிட்டு தொழுகையாளி வாங்க, நோம்பு பிடிச்சவங்க அப்படி கூப்பிட மாட்டேன். நல்லா என்னுடைய அன்பை பெற்றவர்கள் யாரு? இதுதான் தீர்ப்பிலே பெரிய தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? என்ன தீர்ப்பு? பக்கத்தில் வச்சு தீர்ப்பு கொடுக்கிறது இருக்கு பாருங்க. மேடையில கூப்பிட்டு வச்சு இங்க நில்லு என்றாலே முடிஞ்சு போச்சு. வெத்தி என்ற அர்த்தம். அல்லாஹ் பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாரும் பாப்பாங்க உலகத்துல. அவங்க எல்லாம் நிப்பாங்கண்டா எப்படி இருக்கு அந்தஸ்து. சுப்ஹானல்லாஹ். உங்க மகன் அந்த இடத்துக்கு கொண்டு வர தயாராகிறீங்களா? உங்க மனைவி அந்த இடம் இருப்பாங்களா? அந்த இடத்துக்கு உங்க குடும்பத்தை கொண்டு வர்றீங்களா? அந்த இடத்துக்கு அவங்களை அனுப்புறீங்க எப்படி? அந்த இளமையில என்ன செய்யணும் தெரியுமா? ஷாபுன் நஷாபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதத்தில் இபாதத்துல கழிக்கக்கூடிய இளமை பருவம். முதுமையானா ஆட்டோமேட்டிக்கலி போறோமேன்னு விளங்கிரும். அந்த நோய் வரும், இடுப்பு பிடிக்கும். அந்த டைம்ல சுப்ஹானல்லாஹ் ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் தப்புன்னு சொல்லல, அதுக்கெல்லாம் நன்மை இருக்குது, இல்லன்னு சொல்லல. அல்லாஹ்க்கு தெரிவு செய்யறவர் எப்படி தெரியுமா? ஓடுற நேரம், ஆடுற நேரம், ஆசை பொங்குற நேரம், அநியாயம் செய்யறதுக்கு தைரியம் வர்ற நேரம், எவன் கேட்ட என்னடான்னு கேட்கிற நேரம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தன் போவானே அவனை நல்லா கூப்பிட. நீ காயாதப்பா, நீ என் நேசம் வந்துரு. அல்லாஹ்வுடைய நேசம் பெற்ற அடியான். ரசூலுல்லாஹ் அடுத்தது சொல்றாங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறான் அல்லாஹ் பாருங்க. எப்படி ஸ்பெஷலா மறுமையுடைய சன்னிதானம், பயங்கரமான சன்னிதானத்துல இந்த ஒளியால செய்யப்படுற மேடை அல்லாஹ் கூப்பிடுவான 7 கூட்டத்தினர். அதுல எந்த கூட்டத்தினர் நாங்க, எந்த கூட்டத்தினர் நீங்க? நான் சொல்ற டைம்லயே இளமை எப்படி கழிச்சோம்? கரெக்டா கழிச்சோமா? அழுதமா? அல்லாஹ்வை நினைச்சோமா? அப்படி ஒரு குட்டி போச்சு. பாரன் பாண்டுவான், வேணாம் வேணாம் வேணாம், பார்வையை தாழ்த்து கொள்வோம் என்று சொன்னோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமா அரவணைப்பான். உங்க பிள்ளை அப்படி வளர்க்குறீங்களா? அந்த மாதிரி வளர்க்கறதுக்கு முயற்சி எடுத்தீர்களா? அதுக்கு அறிவுரை கேட்டீர்களா? மனிதனுடைய நிலைமையை பாருங்க. அடுத்தது அல்லாஹ் யாரை கூப்பிடுவான் தெரியுமா? ஒவ்வொன்னா கூப்பிடுவான். ஒரு மனுஷன் வரஜுல், அவர் எப்படி இருப்பாராம்? அவரு இருக்கிற நேரம் ஒரு பொம்புல, எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. எப்படி தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க. திம்ராதி ஒரு பொம்புல கூப்பிடுவான். ஜாத்து மன்சிபி வச்சுமா, என்ன பெரிய குளம், பெரிய குளத்துல உள்ள ஒரு பொம்பளை சாதாரணமா ரோட்டுல திரிஞ்சிட்டு இருப்பாளே, பாப்பா என்று கூப்பிட்டு அது இல்ல, பெரிய பெரிய குளம். அந்த மாதிரி பசந்து, அந்த மாதிரி அழகான ஒரு பொம்பளை, பெரிய குளத்துல உள்ள பொம்பளை, பெரிய கோத்திரம், பெரிய ஃபேமிலி. அந்த ஒரு பொம்பளை பாருங்களா, என்னோட வாழலான்னு கூப்பிட்டா மனுஷன் என்ன செய்வான்? பொதுவா என்ன ஆகும் ஒரு மனுஷனுக்கு? அவனுடைய இந்த மாதிரி ஒரு சிக்னல் கிடைச்சிட்டுண்டா, ஒரு சாதாரண ரோட்ல திரியிறவங்க சிக்னல் கொடுத்த துப்பிட்டு போவான். என்னப்பா இது, இது என்னப்பா இது? மனுஷனுக்கு பெரிய ஃபேமிலி, நல்ல குடும்பம், அந்த மாதிரி அழகண்டா 4 தடவை யோசிப்பான். அல்ல எப்படி கூப்பிடுறான் பாருங்க. வாழ்க்கையில் அப்படி ஒரு சோதனையை கொடுத்து, அந்த மாதிரி ஒரு இக்கட்டை கொடுத்து அல்ல சோதிப்பானா? அந்த மாதிரி பொம்பளை கூப்பிடுவான். கூப்பிடுற நேரம் இவன் ஆசை பொங்கும். பொங்காமல் இருக்காது, நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இதை சொன்னாங்க? வெக்கப்பட சொன்னாங்களா? சொல்லாம இருக்க சொன்னாங்களா? எதுக்கு சொன்னாங்க? அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு இத்தகையில் அல்லாஹ் பயந்துக்கோங்கம்மா, ரப்பு பாக்குறான். அப்படி என்று ஒருத்தன் ஒதுங்கி இருப்பான். அல்லாஹ் கூப்பிடு, மறுமையில இங்க வா, நீ ஏன் வயல காயிற, இங்க வந்துரு. நீ யாரு தெரியுமா? அந்த மாதிரி ஆசை முத்திட்டு வர்ற நேரம் என்னுடைய பேரை சொன்னியே, அல்லாண்டியே, நீ எப்படிப்பா மறுமையில வயல காய்வ? வந்து நில்லு. 3 பேரும் பாக்கணும், வந்து நிப்பார்களா? சுப்ஹானல்லாஹ். அந்த கூட்டத்துல போவீங்களா? அந்த மாதிரி சோதனை அல்லாஹ் ஒன்றை சோதனையாக அனுப்பினான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். என்னாச்சு? வலக்கத ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா லௌலா அரஹா புர்ஹான் ரப்பி. அல்லாஹ் சொல்றான், அவள் என்ன பண்ணா? அவர் பக்கம் சாஞ்சா. இவர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பாக்காட்டி இவரும் சாஞ்சிருவாரு. அதான் மனுஷன். பேசுறனா கேட்கிற நீங்கள் மனிதன் தான், மலக்கு இல்ல. என்னத்தை படிச்சு எல்லாத்தையும் முடிச்சாலும் உணர்வே வரலண்டா, அப்ப ஆம்பளை இல்லைன்னு அர்த்தம், பொம்பளை இல்லைன்னு அர்த்தம். அது வரத்தான் செய்யும், வராமலாம் இருக்காது. உலகத்துக்கு தெரியத்தானே பெரிய பெரிய சாமியார்னு சொல்லி. இப்ப இந்தியாவுல சாமியார் கூத்து தான் எக்கச்சக்கமா நடக்குது. இலங்கையில அதான்
ஒருத்தனுக்கு சிறுநீர் வருகுது, அடக்கிட்டு இருக்க சொல்றோம். எவ்வளவு நேரம் அடக்குமா? அரை மணி தியாலம், சரி 1 மணி தியாலம், ஒரு 10 மணி தியாலம், அதுக்கு மேல அடக்குவானா? அது பாட்டுக்கு போயிரும். நீ டாய்லெட் கொடுக்காட்டி அதெல்லாம் அடக்க இயலாது. டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் ஆம்பளைக்கு சுரக்கும், பொம்பளைக்கு ஈஸ்ட்ரோஜன் சுரக்கும். எவ்வளவு அடக்குமா? எவ்வளவு காலம் அடக்குமா? அடக்கவே இல்ல. துறவரம் தான் வாழ்க்கைண்டா, அது வேற மாதிரி கும்பிடுறவங்களை தடாவி விட்டுருவாங்க. விளக்குதா? சப்ஜெக்ட் வேறையா போயிரும். மனிதன் என்றால் அது எவனங்கள் அப்படிதான் இருப்பாங்க. அது புரிஞ்சுக்கோங்க. உங்க புள்ளையும் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு இறங்கிச்சோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி யாரு பாக்குறாங்களோ, ஆசை முத்திட்டு வர்ற நேரம் ரப்பு எனக்கு முக்கியம் ஒதுங்குவானே, மறுமையில் அவன் அப்படி அவ்வளவு பெரிய கூட்டத்துல, நீங்க பாப்பா நீ யார் தெரியுமா? பொம்பளை வர நேரம் ஒன்னியே ரப்பியே, உனக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்குவா அப்படின்னு கூப்பிடுவானே, அந்த நிலைமைக்கு உங்க புள்ள வந்துருமா? அந்த நிலைமையில நீங்க நிப்பீங்களா?